ஹலோ ஆல். நம்ம இதயம் நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு நொடி கூட ஓய்வு எடுக்காம வேலை செய்யுது. ஆனா அதுக்கு தேவையான கவனத்தையும் உணவையும் நம்ம கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தினமும் நம்ம செலக்ட் பண்ற சின்ன சின்ன உணவுகள் தான் நம்ம இதயத்தை பாதுகாக்கவும் செய்யுது, அதே சமயத்துல மெல்ல பாதிக்கவும் செய்யுது. இந்த வீடியோல இதய ஆரோக்கியத்திற்கு நம்ம சேர்த்துக்க வேண்டிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள் பத்தி பார்க்கலாம். நாம சாப்பிடுற உணவு கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், ரத்த அழுத்தம், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் நேரடியா பாதிக்குது. அதனால தான் உணவு முறைய மாத்துறது இதய ஆரோக்கியத்திற்கான ஒரு மிக பெரிய முதலீடு. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வெளியிட்டிருக்க 10 முக்கிய வழிகள் என்னன்னா, முதல்ல நம்ம எடுத்துக்கிற கெலோரி சமநிலையா இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய கெலோரி அளவும் இருக்கும். ஒருத்தங்க ரொம்ப அதிகமா வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய கெலோரி அளவு அதிகமா இருக்கலாம். அதே சமயத்துல ரொம்ப குறைவா வேலை செய்யறவங்க அதிகமான கெலோரிகளை எடுத்துக்க கூடாது. அவங்க உடல் உழைப்புக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கெலோரிகளையும் எடுத்துக்கணும். ரெண்டாவது, முழு தானிய வகைகள். ரிஃபைன் பண்ண சீரியல்ஸ் எடுத்துக்காம முழு தானிய உணவுகளை எடுத்துக்கணும். பழுப்பரிசி, ஆட்டா, சிறுதானிய வகைகள் இதுல எல்லாம் அதிக நார்ச்சத்து இருக்கு. இந்த உணவுகளை அதிகமா நம்ம எடுத்துக்கலாம். பழங்கள், காய்கறிகள், விதவிதமான கலர் இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் தேர்வு செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஒரு நாள் உணவுல ஒரு ரெயின்போ ஆஃப் கலர்ஸ் இருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு கலர் பிக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம இதயத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. ஆரோக்கியமான புரதத்தை உங்க உடல் எடைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான புரத வகைனா பருப்பு, பயிறு, முட்டை, கடல் உணவுகள். குக்கிங் ஆயில்னு பார்க்கும்போது சேச்சுரேட்டட் ஃபேட், பட்டர், கீ, பாம் ஆயில் இதெல்லாம் எடுத்துக்காம தாவர எண்ணெய்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆலிவ் ஆயிலோடைய ஸ்மெல் பிடிச்சிருந்தா முடிஞ்சா அதையும் உங்க உணவுல ஒரு ட்ரெஸ்ஸிங்கா சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த ஆலிவ் ஆயில தாளிக்க கூடாது. சாலட்ல எல்லாம் லைட்டா மேல கலந்து அதை அப்படியே சாப்பிடணும். நீங்க சாப்பிடுற சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க. அதாவது ஆடட் சுகர்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், பழங்கள் இதுல இல்லாம நம்ம சுவைக்காக தனியா உணவுல சேர்த்துக்கிற சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க. இந்த சர்க்கரை நம்மளோட இதய ஆரோக்கியம் மட்டும் இல்ல, நம்ம உடம்பு முழுக்கவே பாதிக்குது. நீங்க சாப்பிடுற உப்போட அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமா உப்பு சாப்பிடும்போது நம்ம உடலோட பிபி உயருது. உப்புன்னா நம்ம சமைக்க பயன்படுத்துற வெள்ளை உப்பு மட்டும் இல்ல, சில பேக்கெட் பண்ண உணவுகள், நூடுல்ஸ், சூப், ரெடிமேட் உணவுகள்லையும் அதிகமா உப்பு இருக்கு. அதனால இந்த உணவு வகைகளையும் நீங்க தவிர்த்துருங்க. அடுத்தது, போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் உங்களோட உடல் உழைப்புக்கு ஏத்த மாதிரி சரியான கெலோரி அளவு, அதே மாதிரி இந்த கெலோரி அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். உங்க இதய ஆரோக்கியத்தை அதிகமா பாதிக்கிறது இந்த ஆல்கஹால் தான். முடிஞ்ச வரைக்கும் ஆல்கஹால் எடுத்துக்காமே இருங்க. எடுத்துக்கிறதா இருந்தாலும் எப்பவாச்சும் எடுத்துக்கோங்க. இப்ப இதய ஆரோக்கியத்திற்கான சிறந்த உணவுகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல, முழு தானிய வகைகள். இதுல நார் சத்து அதிகமா இருக்கு. கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, இதய நோய் வர அபாயத்தையும் குறைக்கிறது. அடுத்தது, காய்கறி, பழங்கள். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய இரத்த நாளங்கள் சேதம் அடையாம காப்பாத்துது. ஆரோக்கியமான புரதங்கள் எடுத்துக்கோங்க. பருப்பு, சோயா, கொட்டை இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம பிபி, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண உதவுது. மீன் வகைகள்னு பார்க்கும்போது சால்மன், மத்தி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதுல ஒமேகா 3 அதிகமா இருக்கு. ஆரோக்கியமான கொழுப்புகள் கொட்டை வகைகள்ல இருக்கு. நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம்ல ஒரு பிடி நட்ஸ் எடுத்துக்கோங்க. இது மாரடைப்போட அபாயத்தை குறைக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தா
அதிக கொழுப்பு இருக்கிற பால் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், அதிக சர்க்கரை, உப்பு, ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கெட் ஃபுட்ஸ், அதிக மதுபானம். இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு முறை, அதாவது டயட் பிளான்னா மெடிட்ரேனியன் டயட், டேஷ் டயட். இந்த ரெண்டு டயட்மே பிளான்ட் பேஸ்ட் டயட், இதய நோய்களை தடுக்கும் சக்தி கொண்ட ஒரு டயட் பிளான். இன்னைக்கு டேக்அவே என்னன்னா, இதயத்தை காப்பாத்த மருந்து மட்டும் போதாது. தினசரி உணவு, சின்ன சின்ன மாற்றங்கள், இதுவே பெரிய பாதுகாப்பு. உங்க இதயத்தோட ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.